மகளே இந்தியாவில் 7 சீட்டர் கார்ஸோட மார்க்கெட் பயங்கரமாக க்ரோ ஆயிருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 சீட்டர் எஸ்யூவிஸ் வாங்குற ப்ரைஸுக்கு 7 சீட்டர் வாங்க முடியுது. அதனால நிறைய பேர் 7 சீட்டர் கார்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்குறாங்க. 7 சீட்டர் கார் வாங்குறவங்களோட கன்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னா பாக்கெட் சேவிங்காக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா டீசல் 7 சீட்டர்ஸ் வாங்குன்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இன்னும் பாக்கெட் சேவிங்காக வேணும்னு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஈவி வாங்குன்னு சொல்லுவோம். பட் ஒரு 7 சீட்டர் ஈவி வாங்கினா உங்களுக்கு ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். பட் கியா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரேஞ்சும் நல்லா கொடுக்கும், அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கியா கிளாவிஸ் ஈவி, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார், அஃபோர்டபுள் 7 சீட்டர் எலக்ட்ரிக் கார் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த கியா கிளாவிஸ் ஈவியை சொல்லலாம். இது ஒரு பேஸ் மாடல் HTK+. இதுதான் கிளாவிஸ் ஈவில பேஸ் வேரியன்ட். பட் இது பேஸ் வேரியன்ட் மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம கொடுக்குற விலை வந்து ஒரு 20 லட்ச ரூபா ஆன் ரோட் பிரைஸ் கிட்ட கொடுக்க போறோம். அதனால காரோட மாடல் படி இது பேஸ் வேரியன்ட் தான். பட் பிரைசிங் படி இது ஒரு டாப் வேரியன்ட் கணக்குல இருக்கனால ஃபீச்சர்ஸையும் பேக் பண்ணிருக்காங்க இந்த பேஸ் வேரியன்ட்ல. கியா கிளாவிஸ் ஈவி HTK+ எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. பார்த்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து ப்ரோ வந்தேன், நீங்க பார்த்து வந்தீங்களா? இந்த மாதிரி நீ பார்த்து வந்தியா நான் பார்த்து வந்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு டேஷ் கேம் மாட்டது ரொம்ப பெட்டர். ஈவன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ப்ரூஃபா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ல ஃப்ளீட் ட்ராக்கோட 4K டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 4Kல ரெக்கார்ட் பண்ணும், ரியர் கேமராவும் இருக்கு, 1080pல ரெக்கார்ட் பண்ணும். நைட் டைம்லயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். G சென்சாரும் இதுல இருக்கு. இப்ப சடன் இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்து அதுவே பண்ணும். 24 ஹவர்ஸும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும், ஈவன் காரோட இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த 4K டேஷ் கேம் உங்க காருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஷ் கேம் எது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Flipkart, Amazonல இருக்கு. ஸ்கிரீன்ல வர கோட யூஸ் பண்ணினா அட்ராக்டிவான ஆஃபர்ல நீங்க டேஷ் கேம்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ARAS கியா மதுரை. உங்களுக்கு இந்த கிளாவிஸ் ஈவி பத்தி என்கொயரியில டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எதுவும் கியா கார்ஸ் பத்தி என்கொயரினாலும் அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ GST ஆஃபர்லாம் போறனால நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த டைம்ல புது கார் வாங்கணும்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களோட கான்டாக்ட் ஸ்கிரீன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிளாவிஸ் ஈவி, கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவி, கேரன்ஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் கிளாவிஸ். ஸோ கிளாவிஸ்ல வந்து ஈவி வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்ப்போம். இங்க கியாவோட லோகோ வந்துருது. இதை நம்ம பேஸ் ட்ரிம்னு சொல்றோம், பட் டாப் மாடல்ல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கனெக்டிங் டியூரல்ஸ் வந்துருது, 3i ப்ரொஜெக்டர்ஸ், ஸோ 3 LEDs இருக்க மாதிரி ஹெட்லைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நார்மல் கேரன்ஸோட. நீங்கள் வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியுது. AC சார்ஜிங், DC சார்ஜிங். AC சார்ஜிங் 7.2 kWh to 11 kWh சார்ஜர். அது 4லேருந்து 4.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். DC சார்ஜிங் போனால் 10%லேருந்து 80%, 39 நிமிஷத்துல ஏறும். 100 kWh சப்போர்ட்ல. ஸோ DC ஃபாஸ்ட் சார்ஜிங்ல நீங்கள் வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இன் கேஸ் மதுரை டு சென்னை போகிறீங்க, இதில் வந்து ரேஞ்சே உங்களுக்கு வந்து 400 அபோவ் கிடைக்கும். ரியல் வேர்ல்டில் 400 கிடைச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் நியர்பை சென்னை போயிடலாம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி DC சார்ஜிங் பண்ணி அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீ சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்கு. ஸோ ஸ்கிட் பிளேட் வந்து தனியாக கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லாம்ப் வந்துருது. ஸோ ஆக்டிவ் ஃபிளாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் கார்னால இதில் எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். இந்த மோட்டாருக்கு வந்து ஏர் தேவைப்படும் போது அந்த ஃபிளாப்ஸ் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக யாரை உள்ள வாங்கிட்டு ஃபிளாப் க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். பெரிய பெரிய கார்ல, ஸ்போர்ட்ஸ் கார்ல பார்க்குற ஃபீச்சரை ஈவிக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த கார் 0 to 100 9.5 செகண்ட்ஸ்ல பண்ணும். டாப் ஸ்பீட் 166+ கிளைம் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் MPVs எல்லாமே ஸ்லாண்டிங்காக தான் க்ளோஸ் ஆகும். பட் இங்கே வந்து போல்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து போல்டாக க்ளோஸ் பண்ணி இங்கே ஸ்லாண்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அந்த SUV ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்கு. நாட் அண்ட் ப்ராப்பர் SUV, நாட் அண்ட் கிராஸ் ஓவர் SUV, பட் SUV-யும் MPV மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. நைஸ். சைடில் 2 கேரக்டர் லைன் ரன் ஆகுது. அண்ட் விண்ட்ஷீல்ட் நல்லா அகலமாக இருக்குது, நீளமாகவும் இருக்குது. 2 வைப்பர். இதில் வந்து உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வராது, பட் ஆட்டோ ஹெட்லாம் வந்துடும். கிளாவிஸ் ஈவியோட லென்த் 4550 mm, விட்த் 1800 mm, ஹைட் 1730 mm, வீல் பேஸ் 2780 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm கொடுத்துருக்காங்க. சைட் வியூவில் பார்த்தோன்னா ஒரு வேன் டிசைன் அப்படியே இருக்கும். பிகாஸ் MPVs ஆர் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள், கார் கம் வேன் தான். ஸோ டோரோட லென்த்தே வந்து பயங்கரமாக இருக்குது. 2 டோருமே நல்ல லென்த்தாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஒய்டாக ஓப்பன் ஆகுது, நல்ல ரூம் கிடைக்கும். இன்க்ரெஸ் எக்ரெஸ் பெட்டராக இருக்கும். பின்னாடி டோருமே குறையே கிடையாது. பின்னாடி செகண்ட் ரோக்கு, தேர்ட் ரோக்கு போகிற பேசஞ்சர்ஸ்க்கும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. இன்க்ரெஸ் எக்ரெஸை வந்து பெட்டராக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் கருத்து. 90 டிகிரி கிடையாது, பட் ஸ்டில் த என்ட்ரி ஸ்பேஸ் இஸ் குட். ஓகே. ஸோ இந்த கலர் ஸ்கீம் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், ஆட்டோ ஃபோல்டபுள் இண்டிகேட்டர் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாய் வீல் டிசைனை பற்றி பேசணும்னா சைரஸ்க்கு அப்புறம் வந்து அலாய் வீல் தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்கல, கொஞ்சம் டெக்கியாக இருக்குன்னு சொல்லலாம். 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 wheel டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் ஸ்டாண்டர்டாகவே. நைஸ். அலாய் வீல் கொடுத்துருக்காங்கல்ல, பிகாஸ் நம்ம 20 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதில் அலாய் வீல் இல்லைன்னா அப்படி. அதனால தான் நான் சொன்னேன் பேஸ் மாடல். இந்த மாடலுக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து இது டாப் மாடல் தான். ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணியிருக்காங்க. விண்டோ வியூ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். டிரைவருக்கு
நல்ல வியூ கிடைக்கும். ஸோ பிகாஸ் MPVஸ்ல பேசஞ்சர்ஸ்க்கு தான் நல்ல வியூ இருக்கணும், அதனால நல்லா அகலமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு நல்ல குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் ரைல், அதுவும் வந்து சில்வர் கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஷாக் ஃபேன் ஆண்டனா வந்துருது, பட் இதில் சன்ரூஃப் வராது, ADAS வராது பேஸ் ட்ரிமில். ஸோ HTK ப்ளஸோட ரியர் வியூ பார்த்தோம் அப்படின்னா டிப்பிக்கல் கிளாவிஸ் தான், கனெக்டிங் டிஆர்எல்ஸ் வந்துருது. அண்ட் உங்களுக்கு வைப்பர், டிஃபாகர், ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப், கீழே பியானோ பிளாக், டாப் ஆஃப் த லைன் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்க்கணும்ல, 200+ லிட்டர்ஸ் 3 ரோவும் என்கேஜ் ஆகிருக்கும் போது இந்த சீட் வந்து ஃபுல் ரெக்ளைண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், பட் இந்த அளவுக்கு ரெக்ளைன் பண்ணால் தான் பின்னாடி கம்ஃபர்ட் இருக்கும். பட் 200 லிட்டர்ஸ் கிடைக்கும் போது ஃபைன். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 600+ கிடைக்கும். அண்ட் இந்த காரோட ஸ்பேர் வீல் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த 200+ லிட்டர்ஸ் வந்து நல்ல ஸ்பேஸ், பிகாஸ் MPVஸில் 3 ரோ இருந்தாலும் ஸ்பேஸும் இருக்கணும். ஸோ அதான் MPVஸ். ஸோ அதனால் அது தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இல்லை நாங்கள் 5 பேர் தான் போகணும், தேர்ட் ரோ நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து திரும்பி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதிகமான பொருளையும் கேரி பண்ணுவீங்க. நாங்கள் நிறைய பேர் காரில் அடிக்கடி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கார் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பாக்கெட் சேவிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா EV ட்ரை பண்ணுங்கள். கிளாவிஸ் EVயோட இன்ஜின், EVயில் ஏது இன்ஜின் மோட்டார் தான். இங்கே வந்து கியா பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் 25 லிட்டர்ஸ் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். இதில் உங்களோட சார்ஜரை நீங்கள் கேரி பண்ணிக்க முடியும். பூட் ஸ்பேஸில் போய் சார்ஜரையும் வைக்க வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்பேஸ், சார்ஜர் தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு தேவையான பொருளை வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் மோட்டாரும் இருக்குது. இதில் 99 kW மோட்டார் வருது. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரியும் 49 kW பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட மோட்டார் பார்த்தோன்னா 130 bhpயும் 220+ Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல பவர் இருக்கும். டாப் ஸ்பீடு வந்து நல்ல டாப் ஸ்பீட் கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹில் கிளைம் பண்ணுறதுக்கும் நல்ல டார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாப் மாடலோட ரிவ்யூ கம்ப்ளீட்டாக நம்ம சேனல் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, டிரைவ் ரிவ்யூவும் சேர்த்து. ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ 42 kW வந்து 400 km ரேஞ்ச் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு ஒரு 350+ to 400 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரும் கிளாவிஸ் EV யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கிளாவிஸ் EVயோட செகண்ட் ரோ இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் கம்ஃபர்ட்டில் அப்படின்னு பார்ப்போம். நான் நிற்கிறேன், பட் உங்களால் நான் பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது காரு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இந்த ரூம் நல்லா இருக்குன்னு சொல்லி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஃபுட் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை தவிர்த்து இந்த இடத்துல ரூம் நல்லாயிருக்கு. சீட் ரொம்ப முன்னாடி இருக்குது, உங்களுக்கு வேணா பின்னாடி நீங்கள் ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ தான் யூஸ்வலான லெவலு. ஸோ இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகலாம், வேறு மாதிரி கம்ஃபர்ட். எக்ரஸ் இஸ் குட், ஃபைன். இன்க்ரஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க, எந்த எஃபர்ட் குடிய வேண்டியதில்லை, நெளிய வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஈஸியாக உள்ளே வரலாம், ஈஸியாக வெளியே போகலாம். ஓகே, ஃப்ளாட்டான ஃப்ளோர், 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ 4 லெவல் ஏர் ப்ளோயர் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பின்னாடியே வந்துடுது. ரூஃப் AC, 2 இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ், அண்ட் இங்கே வந்து ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபார் ப்ரைவசி சன்ஷேடும் இருக்குது. நைஸ். க்ரோம் டோர் ஹேண்டில், க்ரோம் செட்டிங் எல்லாமே எப்படி இருக்குமோ டாப் மாடலில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி இந்த சீட்டை வந்து நகட்டிக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரெக்ளைனும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நீங்கள் ரெக்ளைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். 5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த காரில் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். நான் ஒரு செட் பண்ணிட்டு தூங்கிட்டே கூட போகலாம், அந்தளவுக்கு கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் கொடுக்குறாங்க. டாப் எண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெதரேட் வரும். இது செமி லெதரேட், பிகாஸ் சைட்லலாம் லெதரேட் வரும், சென்டரில் மட்டும் ஃபேப்ரிக் ஃபார் பெட்டர் கம்ஃபர்ட். அண்ட் அதே மாதிரி பேஸ்ட்னால கொஞ்சம் காசையும் கம்மி பண்ணி கொடுக்கணுன்றக்காண்டி இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைன். லெக் ரூம் டீசென்ட், ஹெட்ரூம் சொல்ல வேண்டியது இல்லை. கன்வீனியன்ஸ், ஏர் ப்ளோயருக்கு 4 மோடு, ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 சப்போர்ட்டு, ரூஃப் AC, இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ், ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில், ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேடு, அண்ட் இங்கே ஆர்ம் ரெஸ்ட், அது போக பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ். கன்வீனியன்ஸ் இஸ் குட், கம்ஃபர்ட் இஸ் குட், எக்கனாமிக்ஸ் இஸ் குட், எல்லாமே குட். MPVனா இந்த குட் மார்க் எல்லாத்துக்குமே விழுகணும், விழுந்தாதான் அது MPV. செகண்ட் ரோ பார்த்துட்டோம், தேர்ட் ரோ அப்படின்னு பார்க்கணும்ல. நிறைய பேர் வந்து சும்மா நேம் ஷேக்கு தான் நிறைய காரில் தேர்ட் ரோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது. பட் இந்த காரில் நேம் ஷேக் இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கிளாவிஸ் EVயோட தேர்ட் ரோ பார்ப்போம். இங்கே இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து டம்பிள் ஆயிரும். 1 டச் டம்பிள். இந்த இடத்துல நல்ல ரூம் கிடைக்குது. ஓகே, எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக உள்ளே வந்துட்டேன் நான். அதே மாதிரி வெளியே வரணுன்னாலும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை, ஈஸியாகவே நல்லா வெளியே வர முடியுது. உள்ளே போகிறதுக்குமே டீல், ஈஸியாக உள்ளே போயிடலாம். சீட்டை லாக் பண்ணிப்போம், இங்கே நிமித்திக்கலாம். நிமித்திட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல இந்த சீட் கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில். இந்த சீட்டை நீங்கள் பின்னாடி ரெக்ளைன் பண்ணிக்கலாம். இப்படி ரெக்ளைன் பண்ணிங்கன்னா நல்ல கம்ஃபர்ட் செகண்ட் ரோவில் இருக்குது. அதே மாதிரி கன்வீனியன்ஸ்க்கு AC வென்ட்ஸ், இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 பேருக்கு தனித்தனியாக. 2 பேருக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 பேர் நல்லா உட்காந்து போகலாம். அடல்ட்ஸ் 2 அடல்ட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். சொல்லப்போனால் 7 சீட்டுலேயே நல்ல தேர்ட் ரோவில் கம்ஃபர்ட் இருக்க ஒரு 7 சீட்டர் அப்படின்னா பட்ஜெட்டில் கிளாவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீட்டை ப்ராப்பராக செட் பண்ணி உட்காந்துட்டு
தேர்ட் ரோல வந்து உட்காந்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண முடியும். லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம், லெக் ரூம் ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். முன்னாடியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ரோ இஸ் ஆல்சோ குட். இதை ஒரு 7 சீட்டர்னு கன்சிடர் பண்ணலாம். 5 அடல்ட்ஸ் 3 கிட்ஸ் போனால் அப்படின்னா 8 சீட்டர்னு கன்சிடர் பண்ணலாம். 7 + 8 சீட்டர்னு சொல்லலாம். அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல 7 சீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கேன் செக் அவுட் திஸ் கார். ஸோ மச் சொஃபஸ்டிகேஷன் நான் சொல்லலை, இட்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கம்ஃபர்ட்டுக்கும் சொஃபஸ்டிகேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் மீன் பண்ணுறேங்க. ஸோ கம்ஃபர்டபுளான 7 சீட்டர் அஃபோர்டபுளான ப்ரைஸில். மகளே, கிளாவிஸ் EV பேஸ் மாடல் இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது, ஃபைன். டோர் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது, நல்ல ஸ்பேஸ். டோர் பேட்ஸ் பிளாஸ்டிக். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு. டோர் ஹேண்டில் குரோம்லேயே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் பொருள் போட்டுக்கலாம். 3 பாட்டில் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே அம்பர்லா ஹோல்டரும் இருக்குது. நைஸ். இங்கே இது ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ஸோ அதனால் 2 பெட்டல். இங்கே பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், எலக்ட்ரானிக் பவர் பிரேக். இங்கேருந்து நீங்கள் என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணணும். ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ண ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல். இந்த கர்வியான எட்ஜஸ் பார்க்க நல்லாயிருக்கு. சீட்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் பிளாக். ரூஃப் எல்லாமே பீச் தான், பட் பிளாக் சீட்ஸ், செமி லெதர் ரேட். நைஸ். காக்பிட் வந்து இது பேஸ் ட்ரிம்ன்றதை ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. உள்ளே போகும். ஸோ கிளாவிஸ் EV பேஸ் மாடல் மாதிரி தெரில, பிகாஸ் 2 ஸ்க்ரீன் வருது. டச்லாம் பயங்கர சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. இங்கே ஹைப்ரிட் ஸ்விட்சஸ் நீங்கள் பார்க்கலாம். 1 டேப்பில் நீங்கள் மோடை மாற்றிக்கலாம். கூல், நல்ல ஃபீச்சர். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ செட்டப்க்கான ஸ்விட்சஸ், FM இதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், மேப் எல்லாமே இதில் வரும். ஃபைன். இங்கே வந்து ஒரு USB, ஒரு 12 volt சாக்கெட், ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் இந்த காரோட கீ. ஸோ நீங்கள் பார்க்கலாம், லாக் அன்லாக் ஹோல்ட் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணலாம், டெயில் கேட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வரல, டாப் ஆஃப் த லைனில் வரும். அண்ட் இங்கே வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப், ரிவர்ஸ் கேமரா கிளாரிட்டி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பிகாஸ் பயங்கரமான வெயில் இருந்தாலும் அந்த ஷார்ப்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆட்டோ ஹோல்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல். அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷட்டரை வச்சு நீங்கள் இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நீளமான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது கீழே அண்டர் ஸ்டோரேஜும் வந்துடுது. க்ளவ் பாக்ஸ், நல்ல ஸ்பேஸ். டேஷ்போர்டை பாருங்கள், 6 ஏர் பேக் ஸ்டாண்டாக இருந்துருது. உங்களுக்கு நார்மலான IRVM, கூல்டு க்ளவ் பாக்ஸ் அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் இருக்குது. வேனிட்டி மிரர்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே நார்மலான சன்ஷேட் தான். ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் இங்கேருந்து தான் வருது, டிரைவர் கிடையாது, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்டில் வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனும் கிடையாது, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் கிடையாது. இது நார்மல் ஃபிசிக்கலாக தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஃபைன். ஸோ டாப் எண்டில் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன், வென்டிலேட்டர் சீட்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங், சன்ரூஃப், ஏடாஸ் எல்லாமே வரும். இதில் வராது. ஸோ இதுதான் பேசிக் ஒரே டிஃப்ரென்ஸ். சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடுது. ரூஃப் AC வந்துடுது. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கிராப் ஹேண்டில். அண்ட் 3rd row பேசஞ்சர்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம், பின்னாடி AC வென்ட்ஸ் தனித்தனியாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏர் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து சென்டரில் 2 பேருக்கு தான் அட்ஜஸ்டபிள் அட்ரஸ்ட் இருக்குது. செகண்ட் ரோலையும் 2 தான் இருக்குது. மொத்தம் 6 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ். ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேடு வந்துடுது. ஃபைன். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுதுன்னு சொல்லலாம். ஸ்டேரிங் வீல் வந்து டில்ட் மட்டும்தான் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடையாது. ஃபைன். ஆனால் அதே மாதிரி இங்கே பாருங்கள், வியூலாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 73% இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் 200 கிலோமீட்டர் போகலான்னு காமிக்குது. ஓகே, ரியல் டைமாக நம்ம சீக்கிரமே ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டேரிங் வீல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பட் இதில் லெதர் ரேப் பண்ணல. இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஓட்டுறதுக்கு. ஃபைன். பட் பெரிய காரை வச்சு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. EVஸை வந்து மேக்ஸிமம் சிட்டி யூஸ் பண்ணுறது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ரேராக தான் அதிகமான பேட்டரி பேக்கப் இருக்க கார்ஸை தான் நம்ம வந்து ஹைவேல யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது இந்த காரை வச்சு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ கிளாவிஸ் EV HTK Plus பேஸ் வேரியன்ட் எப்படின்னு பார்த்துட்டோம். ப்ரைஸ் பார்ப்போம். 17,99,000, 18 லட்ச ரூபா இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆன் ரோட் பார்த்தோன்னா 20,50,000 21 லட்ச ரூபா வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கிளாவிஸ் EVக்கு காம்படிட்டர்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 5 சீட்டர் EV வாங்க போறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட்டே உங்களுக்கு 25 lakhsக்கு மேலே வரும். ஸோ இங்கே 7 சீட்டர் EV உங்களுக்கு அந்த பிரைஸ் கிடைக்குது. உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக, அதே மாதிரி உங்களுக்கு பாக்கெட் சேவிங்காகவும் இருக்கணும். 7 பேரும் நாங்கள் போவோம், எனக்கு ஒரு EVயாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இந்த கிளாவிஸ் EV சூட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை ஒரு டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த எலக்ட்ரிக் கார், அஃபோர்டபுளான பிரைஸ்ல 7 சீட்டர் இதுதான். செகண்ட், இந்த காரோட ரேஞ்ச் 404 கிளைம் பண்றாங்க இந்த பேட்டரி பேக்கப்ல. ரியல் டைமா உங்களுக்கு 350 பிளஸ் அரௌண்ட் 400 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேஸ் ட்ரிம்னாலும் டுவல் பிக் ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா வந்துருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 39 நிமிஷத்துல வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பெனிஃபிட்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு கார் EV கார் வாங்குறோம்னா சார்ஜிங் வந்து ஈஸியா இருக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இஸ் தேர்.
பட்ஜெட்டில் வாங்குறதுனால ஃபீச்சர்ஸ் இல்லாமல் கிடையாது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அதை தான் கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ப்ரோஸில் நிறைய இருக்குது. கான்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் கம்பேரிசன்லாம் பண்ணோம்னா அது கானில் வரும். பட் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது நமக்கு ஈவியே கிடையாது. அப்போ வந்து நம்ம அதில் காண பார்க்க முடியாது. அதே மாதிரி சார்ஜிங் வந்து ரியல் டைமாக நீங்கள் யாரும் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரியல் டைமாக ரஃபாக சொல்லியிருக்கோம் 350 ப்ளஸ் அரௌண்ட் 400. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கிளாவிஸில் பெட்ரோல் வாங்குவீங்களா, டீசல் வாங்குவீங்களா, இல்லை இந்த ஈவி வாங்குவீங்களா? கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட ஒரு சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அண்ட் டிரைவ் சீட்.